நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு தரமான சினைமாட்டோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம். மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடு தாங்க. மாடு வந்து 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இந்த கண்ணு போடுறதுக்கு 10 நாட்கள் எடுத்துக்குங்க. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு, கம்மி பட்ஜெட்டில் மாடு விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கறவைத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த மாடு ஜெர்சி டைப் தான். நல்ல ஒரு உடலமைப்பு, அருமையான மடி செட்டில் இருக்குதுங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த கண்ணு போடுறதுக்கு 10 நாட்கள் எடுத்துங்க. கறவை திறனை பொறுத்தவரை ஒரு 13 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். எல்லா கிளைமேட்டு கொண்டு போகணும் அடாப்ட் பண்ணிக்கும். சேலம் மாவட்டத்தில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. ஆண் பெண் யார் வேணாலும் படிச்சுக்கலாம். தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சலும் கிடையாது. அதே மாதிரி காம்போலாம் நல்லா அருமையான காம்போலாம் கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். காம்பெல்லாம் நல்லா பூ காம்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி ஓட்டிக்கனாலும் ஓட்டிக்கலாம். இல்லை எனக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாட்டை எனக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்தலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெத்தி சொல்லி ஆகட்டும், முதல் சுழியாட்ட கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. அருமையான மடி செட்டு. இன்னும் 10 நாள் டைம் இருக்குது. இப்போ இருக்க மடியோட இன்னும் நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம், ஹேண்டில் பண்ணலாம் தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். பல் வந்து கடை பல்லுங்க. 2ஆம் ஈத்து மாடு. ஒரு 12-13 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.